அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குமுதம் செய்தி எதிரொலியாக ராமநாதபுரம் தெற்கு தெரு சாலை சீரமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் முகமது பாகத். வணக்கம் முகமது பாகத், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பவித்ரா, குமுதம் செய்தியின் எதிரொலியாக கீழக்கரை தெற்கு தெரு சாலை சீரமைத்து மக்கள் கோரிக்கைக்கு உடனடி நடவடிக்கை எடுத்த நகராட்சி. ஜமாத்தார்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், சங்க நிர்வாகிகள், இளைஞர்கள் இணைந்து தொடர்ந்து முயற்சி வெற்றி கிடைத்துள்ளதாக அப்பகுதி மக்கள் நெகிழ்ந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சிக்கு உட்பட்ட தெற்கு தெரு பிரதான சாலை பல ஆண்டுகளாக குந்தம் குழிகளாக சேதமடைந்து பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை கடுமையாக பாதித்து வந்தது. பள்ளி மாணவர்கள், பள்ளிக்கு செல்லுபவர்கள், முதியோர்கள் மற்றும் மருத்துவ நோயாளிகள் அனைவரும் செல்வதற்கும் ஆம்புலன்ஸ் மற்றும் பிரதான வாகனங்கள் செல்வதற்கும் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது. மக்களின் கோரிக்கையை ஏற்று நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக தெற்கு தெரு ஜமாத்தார்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், பல்வேறு சங்க நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து நகராட்சி நிர்வாகத்திற்கு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததன் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை குமுதம் செய்தி நேரில் சென்று ஆய்வு செய்து விரிவான செய்தியை சேகரித்து வெளியிட்டது. இந்த நிலையில் ஒருங்கிணைந்த முயற்சியும் மக்களின் தொடர் கோரிக்கையும் பலன் அளித்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கீழக்கரை நகராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கை மேற்கொண்டு சேதமடைந்த சாலையை இரவோடு இரவாக சாலையை சீரமைத்து பணிகளை நிறைவு செய்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள், பொதுமக்கள் தற்போது நிம்மதி அடைந்துள்ளனர். பள்ளி மாணவர்கள் பாதுகாப்பாக பள்ளிக்கு செல்லவும், முதியோர் மற்றும் பெண்கள் சிரமமின்றி நடந்து செல்லவும், அவசர மருத்துவ சேவைக்கு தடையின்றி செல்லும் நிலைக்கு சாலை இருப்பதாக மக்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளனர். இந்த உடனடி நடவடிக்கைக்கு கீழக்கரை நகராட்சி நிர்வாகத்திற்கும் குமுதம் செய்திக்கும் அப்பகுதி மக்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். மேலும் மக்களின் நீண்ட நாள் பிரச்சனையை பொறுப்புடன் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த குமுதம் செய்திக்கு தொடர் குரல் கொடுத்த ஜமாத்தார்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், சங்க நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளனர். மேலும் அப்பகுதி மக்கள் கூறுகையில், மக்களின் நலன் சார்ந்த பிரச்சனையை ஊடகங்கள் பொறுப்புடன் வெளியிட்டு வந்துள்ளது. சமூக அமைப்புகள், பொதுமக்கள் மற்றும் ஜமாத்தார்கள் ஒருங்கிணைந்து வலியுறுத்தியது கீழக்கரை தெற்கு தெரு சாலை சீரமைப்பு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்றும் மக்கள் ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி என்றும் கூறியுள்ளனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி முகமது பாக்கர்.